ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியோட அண்ணி மல்லிகாவை அவங்க அண்ணன் மனோகர் வந்து அடிக்க போகிறாங்க. அவங்க மல்லிகா கையை பிடிச்சி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, என்ன வீரா கிட்ட கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் சண்டை போடுறாங்க, அவங்க அப்பாவும் சண்டை போடுறாங்க, இப்போ ஆனந்தியும் சண்டை போடுறாங்க. இப்போ மனோகருக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. என்னடா எல்லாரும் நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா குமரன் வந்து அங்கே தறிப்பற்றையில் அந்த படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தார்ல, அது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு கடைசியில் படத்தை வரைஞ்சி முடிக்கிறாரு. அதில் பார்த்தா ஆனந்தியோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ கோட்டி அவங்க ஃப்ரெண்டு வராங்க. அவங்ககிட்ட அது இதுன்னு சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது எந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனந்தின்னு. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ குமரனுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா இன்பா வராங்க. இன்பா கிட்ட அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி சமாளித்து, ஏன்னா இன்பா அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்கன்னா அடுத்து பிரச்சனை வரல அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ குமரனோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னடா பொண்ணு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணாலும் இல்லைனா இதெல்லாம் அப்படின்னா இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நைட்டில் பார்த்தா கனவு வருது. வாசலில் வந்து கதவை திறக்க சொல்கிறாங்க. கதவை திறந்தா பார்த்தா ஆனந்தி அப்படியே சூப்பராக வந்து அப்படியே சாமியோட அந்த வேஷத்தில் இருக்கிறாங்க. பார்த்ததுமே அவங்க காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே நடுங்கி போய் கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளார. இப்போ வீட்டுக்குள்ளார வராங்க ஆனந்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்திலே எல்லாம் சத்தம் போட்டுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா அவங்க அண்ணன் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரன் இருந்துக்கிட்டு இல்லைண்ணே அப்படின்னா இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இப்போ தண்ணி எடுத்து கொடுத்து இதை குடிச்சிட்டு படு, ஏன்னா நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ குமரன் யோசிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு கனவுல அந்த பொண்ணு கனவாகவே வந்துக்கிட்டு இருக்கணும், என்னாச்சு எனக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரே அவங்களே பேசிக்கிறாங்க. ஆனால் கதையில் பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2-3 நாளாகவே இந்த ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சு அப்படியே உருட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் தறி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பழைய பாரம்பரிய தறியில் நெய்யணும் அப்படிங்கும்போது இன்பா கூட வந்து இவங்க வேலை செய்யறதுக்கு பிடிக்கல. அப்படிங்கும்போது இப்போ குமரனும் ஆனந்தியும் சேர்ந்து தான் இப்போ இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கதை வரப்போகுது. இதை நம்ம ஏற்கனவே யோசிச்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.